இன்று தமிழ் மாதம் ஆடி மாதம் 1ஆம் தேதி, இங்கிலீஷ் 17ஆம் தேதி ஜூலை, மொஹரம் 10வது நாள். இன்று முகரம் பண்டிகை விடுமுறை நாள், விசேஷமான நாளும் கூட. எந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் இன்று ஆரம்பிக்கலாம். இன்று மதுரை கூடலழகர் புறப்பாடு இருக்குது, பூப்பல்லக்கு பவனி கோமதி அம்மன் இருக்குது, சங்கரங்கோவில், சர்வ ஏகாதசி. நல்ல வேலை எதாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், செய்யலாம். வளர்பிறை அனுஷா நட்சத்திரம். இன்றைக்கி நல்ல நேரம் காலையில் 9லிருந்து 12 மணி வரைக்கும் இருக்குது. காலையில் 9லிருந்து 12 மணி வரைக்கும் நல்ல நேரம். அதுக்கு பிறகு மாலை 4:30லிருந்து 7:30 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு. ராகு காலம் 12 to 1:30. அந்த டைமில் மட்டும் எதுவும் பண்ண வேண்டாம், நல்ல காரியங்களை துவங்க வேண்டாம், அவ்வளவுதான். சாப்பிடாமல் இருக்க முடியாது, அந்த மாதிரி முக்கியமான காரியங்கள் அன்அவாய்டபுளாக செய்யலாம். யமகண்டம் 7:30 to 9. வடக்கை பார்த்து போகாமல் இருக்கிறது நல்லது. திசை, அதாவது போக வேண்டியது இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் குடிச்சிட்டு போகலாம். இதில் என்னென்னா, இன்றைக்கி பல்வேறு ராசிகளுக்கு பல்விதமான பலன்கள் இருக்குது. மேஷ ராசிக்கு இன்றைக்கி நல்லது தான் நடக்கும். ரிஷப ராசிக்கு நன்மை தான் நடக்கும். மிதுன ராசிக்கும் நல்லது தான் நடக்கும். கடக ராசிக்கு மட்டும் கொஞ்சம் தடங்கல் ஆகும், டிலே ஆயிரும். அடுத்தது சிம்ம ராசிக்கு எப்படின்னா, இன்றைக்கி எல்லாம் நம்ம செய்யலாங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் பிறக்கும், ஆர்வம் பிறக்கும். அடுத்தது கன்னி ராசி இன்றைக்கி கொஞ்சம் சாந்தமாக அப்படியே டல்லாக இருக்கும், சாந்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கும், அவ்வளோதான். துலா ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நிறையா செலவாகும். விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பாங்க, ஏன்னா அது அவங்களோட பிறவி குணம். அதனால் அவங்க என்ன செய்யலாம், எது செய்யலாம், செய்யலாமா வேண்டாமான்னு அன்றைக்கி நாள் போயிடும், அவ்வளோதான். அடுத்தது தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஜெயம், வெற்றி, எதாக இருந்தாலும் எடுத்ததெல்லாம் வெற்றி. மகர ராசிக்காரங்க இன்றைக்கி இன்டெலிஜென்ட்டாக கொஞ்சம் செயல்படுவாங்க, இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி. கும்பராசிக்காரங்க அடுத்தவங்களுக்கு இறக்கப்பட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. மீன ராசிக்காரன் மட்டும் சுகம் அனுபவிப்பார்கள், இன்பம் அனுபவிப்பார்கள், இன்பமாக இருக்கும் அவர்களுக்கு. ஏதாவது ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கும். இதெல்லாம் ஜென்ரலாக இருக்குது. என்னென்னு, இந்த ஆடி மாதம் இன்றைக்கி தான் பிறக்குது. ஆடின உடனே எல்லாரும் பயக்க வேண்டாம். ஆடி மாத காற்றுல அம்மியே பறக்குதுன்னு சொல்லுவாங்க. அது காற்று அவ்வளவு ஃபோர்ஸாக அடிக்கும். அதனால் குடிசை வீடாக இருந்ததுன்னா, ஓலை இருந்துச்சுன்னா மேலே கல்லை கட்டி தொங்க விட்டுக்கிட்டுங்க. தகரமாக இருந்ததுன்னா கல் வைங்க, வெயிட் வைங்க. ஒழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஓகே பண்ணிக்கிட்டுங்க. லைட்டாக மழை பெய்யறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்தியா ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. கேரளாவில் அப்படியே சாரல் மலை, தமிழ்நாட்டில் இதே லைனில் ஷீஷோர் லைனில் போய் மகாராஷ்டிராலலாம் பயங்கரமான மழை அப்படி பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்தியா ஃபுல்லாக மழை, சென்னை சிட்டி எல்லா இடத்துலையுமே இருக்குது. கிளைமேட் கண்டிஷன் இயற்கையை கெடுத்ததுனால இப்போ இயற்கை அதோட இஷ்டத்துக்கு தான் இருக்குது. மழை கம்மியாக வரும், அதிகமாக, அதெல்லாம் ஒன்றும் நோ ரூல்ஸ். அவனோட ரூல்ஸு தனி, இயற்கையோட ரூல்ஸு தனி, அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆடி மாதத்தில் நல்ல காரியத்தை பண்ணலாமா வேண்டாமா? 100% நல்ல காரியம் எல்லாம் செய்யலாம். ஆரம்பிக்கலாமா வேண்டாமா? ஆரம்பிக்கலாம். தங்கம் வாங்குங்க, நாளைக்கு பைசா உருவாக்குங்க. நாளைக்கு அது ஒரு ஆடிக்கு தங்கம் வாங்கினீங்கன்னா 7 ஆடிக்கு தங்கம் வாங்கலாம், அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. நாளைக்கு ஏதாவது நல்ல செயல் பண்ணிங்கன்னா அதே மாதிரி 7 வருஷம் உங்களுக்கு நல்ல செயல் நீங்கள் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு நடக்கலாம். ஆடி மாதம் கெட்ட மாதம் கிடையாது. ஆடி மாதம் ஆண்டவர்களுக்கு உரிய மாதமாக வச்சுருக்காங்க. அதனால் மனிதர்களை சில விஷயத்தை பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்? ஏதாவது இந்த மாதிரி கடன் வாங்குதல், சிக்கலான விஷயங்களில் போய் மாட்டிக்கிறது, பஞ்சாயத்து பண்ணுறது, வீடு மாறுறது, கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் என்னென்னா தவிர்க்க சொல்கிறாங்க. அதுக்கு வேறு சயின்டிஃபிக்கல் ரீசனும் இருந்திருக்கும். நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல, இதெல்லாம் இருக்குது. அதனால் மக்களை வருகின்றதை நல்லபடியாக வரவேறுங்கள். ஆடி மாதத்துக்கண்டு யாரும் பயப்பட வேண்டாம்.
ஆடி முடிஞ்ச அப்புறம் இம்மீடியட்டாக ஒரு மங்களகரமான மாதம் தானே அப்படி சொல்லியிருக்காங்க. மங்களகரம் அப்படி இல்லை, இந்த ஆடி மாதம் ஆண்டவனுக்குன்னு வச்சுருக்குறோம். நம்ம விரதம் இருப்போம், திருவிழாக்களை கொண்டாடுவோம், எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணுவோம். உடல் நலத்தை பேணிக்காருங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் தண்ணி குடிங்க, வெறும் வயிற்றில் 40 நிமிஷம் நடங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. 3 நேரம் கரெக்டாக சாப்பிட்ருங்க. சுகர் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக எடுங்க. வருமுன் காப்போம். எல்லாருக்குமே இப்போ வந்துருச்சு. அதை வெளியே சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னா டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுதான். நன்றி. மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.